பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக தாதிகளும் அவருடைய பணிகளையும் குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே அழைப்பை குறித்த சத்தியத்தை சொல்லி அவருடைய அழைப்பை குறித்ததான தீர்மானத்தை எடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த தாதியினுடைய பணியை குறித்து நாம் படித்தோம். இரண்டாவதாக அன்பை குறித்து அறிவுறுத்துகிற தாதியாகிய அன்பின் தாதியை குறித்து நாம் இரண்டாவதாக படித்தோம். மூன்றாவதாக பரிசுத்தத்தை குறித்து அறிவுறுத்துகிற அருமையான சுத்திகரிப்பின் தாதியை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு மகிமையாக நான்காவது தாதியினுடைய செயல்களை நாம் இந்த நாளிலே பார்க்க முடியா இருக்கிறோம். நான்காவது தாதியினுடைய பெயர் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை பற்றி கற்றுக் கொடுக்கும் தாதியினுடைய விசேஷங்களை நாம் அதிகமாய் வேதத்திலே படிக்க முடியும். ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு எவ்விதமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களிலும், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தில் போராட்டங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் கூட வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல நிலைகளை அவன் அடைந்து கடைசியாக ஒன்றுமில்லாத நிலைக்கு போய்விடக்கூடிய சூழல் உண்டாகும். ஆகவேதான் அந்த 7 தாதிகளிலே ஒரு தாதி கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். கீழ்ப்படிதல் என்பதை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு படிப்பிக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி போய் அவரோடு கூட அந்த அரியணையிலே அமர்வதற்கு அவருடைய கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் என்பதை அறிந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஏகாயின் வசத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதான எஸ்தருக்கு அந்த கீழ்ப்படிதலின் தாதியை குறித்து அதிகமாக சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். ஏனென்றால் இந்த மணவாட்டியாகிய எஸ்தருக்கும் சபைக்கும் ஒரு பொருந்துதல் காணப்படுகிறதை நாம் வேதத்தில் படிக்க முடியும். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் இருந்த சபை விசுவாசிகளுக்கு எழுதுறதை நாம் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் மணவாட்டியாக சபையானது காணப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கீழ்ப்படிதலை குறித்து நாம் இன்னும் அதிகமாக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் காணப்படுகின்ற வசனங்களிலே அந்த கீழ்ப்படியில் உள்ள ஸ்திரீக்கு 2 பெயர்கள் கொடுக்கப்படுகிறதை நமக்கு பார்க்கிறோம். ஒன்று குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் என்று சொல்லி வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை படிப்போமானால், அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். கீழ்ப்படியில் உள்ள ஒரு ஸ்திரீயானவள் ஞானம் விளங்க வாயை திறக்க வேண்டும். ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட செயல்படுகிற ஒரு அனுபவம் தான்
ஸ்திரீயினுடைய கீழ்ப்படிதலுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இந்த உலகத்துல கீழ்ப்படியாதபடிக்கு காணப்படுகிற ஸ்திரீகள் மாத்திரமல்ல, புருஷர்களும் கூட, அது மாத்திரமல்ல பிள்ளைகளும் கூட கீழ்ப்படியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நிலைமை அந்த பரிதாபமான நிலையாய் மாறிவிடுகிறது. எத்தனையோ சொல்லிக் கொடுத்தும் இவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே பெற்றோர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, 28ஆம் வசனத்திலிருந்து, நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கீழ்ப்படிதல் என்கிற ஒன்றை ஒரு ஸ்திரீயானவளுக்குள்ளே காணும் போது புருஷனுடைய இருதயம் அவளை ரொம்ப நேசிக்கும், அன்பு செலுத்தும். கீழ்ப்படியும் போது புருஷனானவன் அன்பு பாராட்டுகிறவனாக இருக்கிறான். ஆகவே எஸ்தர் ராஜாத்தியாகிய அவளுக்கு நியமிக்கப்பட்ட தாதிகளில் ஒரு தாதியாகிய கீழ்ப்படிதல் என்கிற தாதி கீழ்ப்படிதலை குறித்து அதிகமாக சத்தியத்தை அவள் அறிவித்துக் கொண்டே இருந்தாள் என்பதை நாம் வேதத்திலிருந்து படிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 1 to 5 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள், என் கற்பனைகள், என் நியமங்கள், என் பிரமாணங்களை கை கொண்டபடியால் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது சொன்னால், கீழ்ப்படிதல் மூலமாய் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அவன் கீழ்ப்படிந்தான், என் விதிகளை ஏற்றுக்கொண்டான், என் கற்பனைகளின்படி நடந்தான், என் நியமங்களை கை கொண்டான், என் பிரமாணங்களை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். ஆகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அந்த 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எந்த எண்ணத்தையும், ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு இந்த எண்ணத்தை நான் வச்சிருக்கிறதுனால நீ எனக்கு தான் கீழ்ப்படிய வேண்டுமோ இல்லையே, நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகும் போது அங்கே சத்துருவுக்கு இடமாகிறது. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாய் குடும்பத்திற்குள்ளே வந்து அது பிரிவினையை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். வஸ்தி அகாஸ்வேருக்கு கீழ்ப்படியாததுனால்தான் வஸ்தினுடைய பட்டத்திலிருந்து தள்ளிவிட்டார். ஒருவேளை ராஜாவினுடைய மிக பிரியமாய் இருந்ததான் அந்த வஸ்தி கீழ்ப்படிந்திருப்பாளே, ஆனால் இப்பொழுது இன்னொரு ஸ்திரீயானவள் ராஜாவுக்கு அருகில வந்து அமர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கீழ்ப்படிதல் என்பது மிக பிரதானமான ஒன்று. ஆக கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வம் எல்லா காரியத்திலேயும், அதாவது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா எண்ணங்களையும், இது சரியா இருக்குமா, இந்த எண்ணம் சரியானதா, இந்த எண்ணத்தின்படி நான் அவருக்கு கீழ்ப்படியலாமா, இந்த எண்ணத்தின்படி நான் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு நான் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிற அந்த கீழ்ப்படிதல் என்பது மிக பிரதானமான ஒன்றாயிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது அலங்காரத்துக்கு உரியதாய் காணப்படுகிறது. மேலும் அந்தப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக வேண்டுமென்றால் ஆபிரகாம் சாரால் ஆபிரகாமுக்கு ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தது போல
ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும்போதுதான் நாம் தேவ சமூகத்திலே அவரோடு கூட போய் அமரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த பூரணப்படுகிறதான இந்த ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் நிருபத்துல 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஏனென்றால் வேதத்தை தவிர கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வேறு எங்குமே கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில மனுஷர்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. 5ஆம் அதிகாரம் பாருங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போமானால், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நித்திய ரட்சிப்பு என்பதுதான் நாம் அவரோடு கூட அமருகிற ஒரு நல்ல ஒரு இடம். நித்திய ரட்சிப்பு, ரட்சிப்பினுடைய படிகளிலே 3 படிகள் இருக்கிறது. ஒன்று ரட்சிப்பு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எல்லாரும் அவர் ஒரு தெய்வம் தான் என்று ஏற்றுக்கொள்கிறார், நல்லது. ஆனால் 2வது கட்டத்திற்குள்ளே ஒரு சிலர் வருகிறார்கள். இன்றைக்கு அநேகர் கூட வருகலாம். அதற்கு பெயர் பூரண ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பினுடைய படிகள் 3. ஒன்று ரட்சிப்பு, எல்லாரும் தெய்வங்களை போல அவரும் ஒரு தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு. 2வது அந்த ரட்சிப்பிலே பூரணப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பூரணப்பட வேண்டும். அது பூரண ரட்சிப்பு. முடிவு என்ன அப்படின்னா நித்திய ரட்சிப்பு. அந்த நித்திய ரட்சிப்பை, அதாவது அவன் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப நித்திய ரட்சிப்பை ஒரு மனுஷன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், அந்த நித்திய ரட்சிப்பாக அந்த ரட்சிப்பை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும் போது என்றென்றைக்கும் அவரோடு கூட அமருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தாதியாகிய கீழ்ப்படிதல் என்கிற தாதி, எப்படியெல்லாம் நீ கீழ்ப்படிய வேண்டும், பேச்சுக்களிலே, நடக்கைகளிலே, பார்வையிலே, உன்னுடைய எல்லா நிலைகளிலும் எப்படி நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்து, எதிலெல்லாம் இதில் சுத்திகரிப்பு எதிலெல்லாம் காணப்பட வேண்டும், வாயின் வார்த்தைகளிலே கீழ்ப்படிதல். திடீரென்று பல எண்ணங்கள் உண்டாகும். அந்த எண்ணத்துல நமக்கு நான் ராஜாத்தி, நிச்சயமாக எனக்கும் ஒரு பதவி இருக்கிறது, என்னையும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஒரு கீழ்ப்படியாதிருக்கும் பட்சத்துல அங்கே ராஜாவுக்கு ஒரு வேதனை உண்டாகும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்து பல பாடுகள் பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எதற்காக சொன்னார்? தாம் பூரணரான் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்காக, அவரோடு கூட இருக்கும் ஸ்லாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் அந்த கீழ்ப்படிதல் என்கிற தாதி நித்திய காலமாய் இயேசுவோடு கூட நாம் வாழுவதற்கு, அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டே வந்தார். ஆகவே நாமும் கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே 7 தாதிகளுடைய அவருடைய பணிகளை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது தாதியாக கீழ்ப்படிதல் என்கிற தாதியை குறித்து இந்த நாளிலே ஆண்டவரை காண உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பிதாவாகிய தேவனோடு கூட இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தம்மோடு கூட ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், நித்திய ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாய் பிரயாசப்பட்டு கீழ்ப்படிந்தீரோ, அதுபோல ஆண்டவரே, மணவாட்டி சபையாகிய நாங்களும் கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் காணப்பட உதவி செய்தருளும். இந்த வசனம் கேட்ட தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.